2026ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவைக்குள் பட்டதாரிகளை உள்ளீர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக இன்றைய தினம் கல்விசார் புதறிவு விடயங்களோடு உங்களோடு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் எங்களுடைய இந்த பக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தருவதன் மூலமாக நாங்கள் மேலும் பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். கட்டாயம் எங்களுடைய இந்த முகநூல் பக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள். அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலிலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்வதனூடாக எங்களுடைய புதிய அப்டேட்டுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட், நாங்கள் நேரடியாக உடையத்துக்குள்ள செல்லலாம். பொதுவாக பரீட்சைகளில் இலங்கையுடைய பாடசாலைகளுடைய புள்ளி விவரம் சார்ந்த கேள்விகள் 1-2 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இலங்கையுடைய அரச பாடசாலைகள் சம்பந்தமான புள்ளி விவரம் 2026ஆம் ஆண்டு வரைக்குமான புள்ளி விவரங்களை தெரிந்திருக்க வேண்டியது அத்தியாவசியம். அந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய மொத்த அரச பாடசாலைகள் 10,047 பாடசாலைகள் இது இருக்கக்கூடிய மொத்த அரச பாடசாலைகளாக காணப்படுகிறது. அதே போன்று அதில் மாகாண பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள் என்று 2 பிரிவாக அந்த பாடசாலைகள் இருக்கிறது. எங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம். அதில் தேசிய பாடசாலைகள் 396 பாடசாலைகளும், மாகாண பாடசாலைகள் 9,651 பாடசாலைகளும் காணப்படுகிறது. அதுபோன்று மேலும் இலங்கையில் உள்ள பாடசாலைகளை இன்னும் 4 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். மொத்தம் இலங்கையில் உள்ள பாடசாலைகளுடைய பிரிவுகள் என்னென்ன வகையான பாடசாலைகள் இருக்கிறது என்று பார்த்தால் பிரதானமாக 2 பிரிவு. ஒன்று தேசிய பாடசாலைகள், நேஷனல் ஸ்கூல்ஸ், அது 396 பாடசாலைகளும், அதுபோன்று 2வது பிரிவு மாகாண பாடசாலைகள் கிட்டத்தட்ட 9,651 பாடசாலைகளும். அது தவிர மேலும் 4 பிரிவுகளாக பாடசாலைகள் பிரிகிறது. முதலாவது 1AB பாடசாலை. 1AB பாடசாலைகள் கிட்டத்தட்ட 1009 பாடசாலைகளும், 1C பாடசாலைகள் அவைகள் 1962 பாடசாலைகளும், டைப் 2 பாடசாலைகள் 3244, அடுத்ததாக டைப் 3 பாடசாலைகள் 3832 பாடசாலைகளும் காணப்படுகிறது. அடுத்த அம்சமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பாடசாலைகள் 147, பெண்கள் பாடசாலைகளின் எண்ணிக்கை 239. கலவன் பாடசாலை என்றால் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இணைந்து படிக்கக்கூடிய பாடசாலை 9,661 பாடசாலைகளும். தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் 2,977, சிங்கள மொழி மூலமான பாடசாலைகள் 6,157 பாடசாலைகளும் காணப்படுகிறது. ரைட், அதுக்கு அடுத்ததாக கல்வி சார்ந்து குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுகள், அதை சொல்லியவர்கள் யார் என்கிற சில கேள்விகள் எங்களுக்கு வரக்கூடும். அந்த அடிப்படையில் கல்வி என்பது அறிவின் பெறுமதி என்று கூறியவர் சோக்ரட்டிஸ். கல்வி என்பது அறிவின் பெறுமதி என்று சொன்னவர் சோக்ரட்டிஸ். ரைட், அடுத்த அதோடு சார்ந்த சில கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய அறிஞர்களை பார்க்கலாம். கல்வி என்பது அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி செல்லும் ஒரு பயணம். இதை சொல்லுகிறார் பிளேட்டோ. அடுத்த செய்தி, இதயத்திற்கு பயிற்றுவிக்காத கல்வி கல்வியே அல்ல என்ற கருத்தை சொல்லுகிறார் அரிஸ்டாட்டில். அடுத்தது, கல்வி என்பது ஒரு மனிதனிடம் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடு என்ற செய்தியை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரைட், அடுத்தது கடந்த காலத்தில் வந்த ஒரு கேள்வி, CWW கண்ணங்கரா அவர்களின் கல்வி முறையோடு பொருந்தி போகும், அதாவது அவருடைய கல்வி முறை கிராமிய கல்வி முறை, இந்த கிராமிய கல்வி முறையோடு பொருந்தி போகக்கூடிய மேற்கத்திய அறிஞர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான விடை ஜோன் டூயி. ஓகே, CWW கண்ணங்கரா அவங்க யார்? அவங்க இலங்கையில் உள்ள கல்வி முறைமைக்கு செய்த சேவைகள் என்னங்கிற சில விஷயத்தை நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது, CWW கண்ணங்கரா அவர்கள் இலங்கையில் இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இலங்கையில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தினவர் CWW கண்ணங்கரா அவர்கள்.
அதே போல இலங்கையில் மகா வித்தியாலயங்களை தோற்றுவித்தவர், மத்திய மகா வித்தியாலயங்களை அறிமுகப்படுத்தினவர். அதே மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை வழங்குறதுக்கு கிராம கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தவர். அப்போ இதோட தொடர்பானவர் தான் அமெரிக்க கல்வி அறிஞரான, அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்புங்கிற சிந்தனையோடு தொடர்பட்டவர் தான் அமெரிக்க கல்வி அறிஞரான ஜோன் டூயி அவர்கள். இவர்கிட்ட இருந்த கல்வி வந்து ப்ரோக்ரஸிவ் எடியூகேஷன், அதாவது முற்போக்கு கல்வி கொள்கை வந்து சர் ஜோன் டூயி அவர்களிட காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ரைட். அடுத்த அம்சம் CWW கண்ணங்கரா அவர்களோட தொடர்பான சில கல்வி சீர்திருத்தங்கள், அவங்க செஞ்ச சில சேவைகள் என்று பார்க்கிற நேரம் 1940ஆம் ஆண்டு மத்திய மகா வித்தியாலயங்களை ஆரம்பித்தார் CWW கண்ணங்கரா அவர்கள். 1940ஆம் ஆண்டு மத்திய மகா வித்தியாலயங்களை ஆரம்பித்திருக்கிறார். அதில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மத்திய மகா வித்தியாலயம் மத்துகம என்கிற பிரதேசத்துல மத்துகம மத்திய மகா வித்தியாலயம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இலவச கல்வி, அப்ப இலவச கல்வி சட்டத்தை கொண்டு வருகிறார் 1947ஆம் ஆண்டு. அதே மாதிரி இலங்கையில் முதலாவது கல்வி அமைச்சராகவும் இவர் தொழில்பட்டிருக்கிறார், கல்வி அமைச்சராக. ரைட். அது போன்று இன்னொரு தகவலுக்காக கிராமிய புற பாடசாலை பிள்ளைகளுடைய கல்வி அபிவிருத்திக்காக CWW கண்ணங்கரா அவர்கள் கொண்டு வந்த ஒரு செயல் திட்டம் தான் ஹந்தச கிராமிய கல்வி திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தையும் CWW கண்ணங்கரா அவர்கள் கொண்டு வந்திருந்தார். அடுத்தது ஒரு கேள்வி வந்திருக்கிறது, ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனைக்குரியவர் யார்? ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனைக்குரியவர் யார்? பாவ்லோ பிரயர். இவர் வந்து பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கல்வி சிந்தனையாளர் பாவ்லோ பிரயர். இவர் ஒரு தத்துவ ஞானி. இவர் ஒடுக்குமுறைக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சிந்தனையாளர். ஒடுக்குமுறைக்கு அப்பால் பட்டு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்துல கடுமையாக இருந்த ஒருவர் என்கிறத விஷயமும் இந்த பொது அறிவில் இன்றைய நாங்கள் பார்த்து கொண்ட விஷயம். இதை தொடர்ந்து நிறைய இன்னும் எங்களுடைய பக்கத்தில் நிறைய தகவல்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கட்டாயம் எங்களுடைய இந்த ஃபேஸ்புக் பக்கத்துக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுறதோட எங்களோட யூடியூப் சேனலுக்கும் உங்களோட